ஸோ ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் மேங்கோஸுங்கிற ஒரு கம்பெனி, மேங்கோஸ் கம்பெனி பற்றி எபிசோடு கிரியேட் பண்ண போறோம்னு. அதில் ஃபர்ஸ்ட் எபிசோடான மெட்டாவை பற்றி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. மெட்டா எப்படி ஆரிஜின் ஆச்சு, யாரு கிரியேட் பண்ணா, எப்படி ஃபர்ஸ்ட் இருந்து இப்போ வரைக்கும் எப்படி அது க்ரோ ஆச்சு, அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மெட்டாவை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி மெட்டா யார் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். மெட்டா வந்து 2004 மார்க் ஜக்கர்பர்க் தான் அவங்க தான் கிரியேட் பண்ணாங்க. அவரு 19 வயசு இருக்கும்போது அவர் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கும்போது அவர் தான் கிரியேட் பண்றாரு ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட் பேர் தான் ஃபேஸ்புக். நீங்க நினைக்கலாம் மெட்டாங்கிறது ஒரு கம்பெனி தானே, அப்புறம் எப்படி அவர் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அவர் ஒரு கம்பெனியை டெவலப் பண்ணாரு? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அதாவது எப்படின்னா, அவர் ஃபர்ஸ்ட் 19, அவரோட ஏஜ் 19ல அவர் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றாரு. அந்த வெப்சைட் பேர் தான் ஃபேஸ்புக். அந்த ஃபேஸ்புக் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நீங்க கேட்கலாம், ஃபேஸ்புக் மொபைல் அப்ளிகேஷன் தானே, அதை எப்படி வெப்சைட்டா கிரியேட் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் அவங்க கிரியேட் பண்ணும்போது வெப்சைட்டா தான் கிரியேட் பண்றாங்க. செகண்ட் திங் அப்புறம் தான் அதே மொபைல் அப்ளிகேஷனா மாத்துறாங்க. இப்போ ஃபேஸ்புக்கை கிரியேட் பண்ண மோட்டிவ் என்னன்னா, அவங்க யூனிவர்சிட்டியில படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கனெக்ட் பண்ணணும், ஆன்லைன் மூலமா கனெக்ட் பண்ணணும். டேய் இல்லங்கடா, நீங்க என்னடா செஞ்சீங்க? ஆன்லைன்ல ஆன்ட்டிங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்தோம். கேஸ் கனெக்ஷனா? இல்ல. கேபிள் கனெக்ஷனா? இல்ல. கரண்ட் கனெக்ஷன்? இல்ல. வாட்டர் கனெக்ஷன்? மேட்டர் கனெக்ஷன்? இப்போ நீங்களே ஒரு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாரோ ஒருத்தரை கனெக்ட் பண்ணணும்னா ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுவீங்க, வாட்ஸ்அப் கால் சம்திங் ஏதோ ஒரு மூலமா, ஏதோ ஒரு டெக்னாலஜி மூலமா நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க. அப்போ அந்த மாதிரி டெக்னாலஜி கிடையாது. அதுக்காக தான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றாங்க. அந்த வெப்சைட் பேர் தான் ஃபேஸ்புக். அதை கிரியேட் பண்ணது மார்க் ஜக்கர்பர்க் 2004 கிரியேட் பண்றாங்க. அந்த ஃபேஸ்புக்குங்கிற வெப்சைட்டை கிரியேட் பண்ண அப்புறம் தான் அந்த ஃபேஸ்புக்கை தான் நம்ம ரொம்ப நாளா யூஸ் பண்ணிருந்தோம். ஃபேஸ்புக் வந்து ஒரு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற வெப்சைட்டா தான் இருந்துச்சு. நாளடைவுல தான் அது ஒரு சோசியல் மீடியாவா மாறுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்னாலே ஒரு நியூஸை ஷேர் பண்றதுக்கு, இப்போ ஒரு இடத்துல ஒரு பெரிய நியூஸ் நடக்குது அப்படின்னா அதை ஷேர் பண்ணா உடனே வைரல் ஆகுதுன்னா அது ஒரு பெரிய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்னால தான் முடியும். வாட்ஸ்அப், இன்ஸ்டா இந்த மாதிரி ஒரு பெரிய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்னால தான் அவ்வளோ பெரிய நியூஸை ஷேர் பண்ண முடியும். இப்போ வாட்ஸ்அப்ல அவ்வளோ பெரிய நியூஸை ஷேர் பண்ணலாம்னா அது கஷ்டம். ஏன்னா வாட்ஸ்அப்ல நீங்க யார நம்பரை கான்டாக்டா சேவ் பண்ணிக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணா அதிகபட்சம் ஒரு 100-200 பீப்புளுக்குள்ள தான் நீங்க ஷேர் பண்ண முடியும். ஏன்னா உங்க ஃபோன் கான்டாக்ட்ஸ்ல இருக்கிறவங்க மட்டும்தான் உங்களால ஷேர் பண்ண முடியும். பட் ஃபேஸ்புக், இன்ஸ்டா அப்படி இல்லை. அப்போ ஃபேஸ்புக் ஸ்டார்டிங் டைம்ல எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் ஐடி. நான் ஒரு ஐடி வச்சிருப்பேன், நீங்க ஒரு ஐடி வச்சிருப்பீங்க, கனெக்ட் பண்ணிப்போம், ஒரு நியூஸ் ஷேர் பண்ணுவோம், அவங்க இன்னொருத்தவங்க ஷேர் பண்ணுவாங்க, இப்படி போயிட்டே இருக்கும். இப்படிதான் அப்போ எல்லா நியூஸும் ஷேர் பண்ணாங்க. இப்போ மெட்டா பத்தி ஷார்ட்டா பார்க்கலாம். இப்போ மெட்டாங்கிறது ஒரு மல்டி டெக்னாலஜி கம்பெனி. அது வந்து கலிபோர்னியா, யுஎஸ்ஏல தான் இருக்கு. இப்போ மெட்டாவோட நோக்கம் என்னன்னா, எல்லா வேர்ல்டுல இருக்கிற எல்லா பீப்புளையும் டெக்னாலஜி மூலமா கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், உங்க ரிலேஷன், அக்கா, தம்பி, அண்ணா, இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க ரிலேஷன் வேற கண்ட்ரியில இருக்கலாம், ஜாபுக்கு இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால வேற கண்ட்ரியில அப்ராட்ல இருக்கலாம். அவங்கள நீங்க கனெக்ட் பண்ணோம்னா என்ன பண்ணுவீங்க? போன்ல பேசுவீங்க. அப்போல்லாம் டெலிஃபோன் தான். டெலிஃபோன்ல நீங்க ஃபோன் பண்ணி பேசும்போது உங்களால வாய்ஸ் மட்டும் தான் கேட்க முடியும். வீடியோ கால் பண்றது, போட்டோ, வீடியோ, இமேஜஸ் இந்த மாதிரி எல்லாம் சென்ட் பண்றது மெட்டா தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. இப்போ வாட்ஸ்அப் இருந்தா நீங்க வீடியோ கால் பண்ணலாம், வாய்ஸ் கால் பண்ணலாம், போட்டோ சென்ட் பண்ணலாம், டெக்ஸ்ட் பண்ணலாம், எவ்வளவோ பண்ணலாம். அந்த மோட்டிவ்ல தான் ஃபேஸ்புக்கையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டா வந்துச்சு, வாட்ஸ்அப் இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்ததுதான். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக். மெட்டாவோட ஆரிஜின் ஃபேஸ்புக். ஃபேஸ்புக்கை தான் மெட்டான்னு நேம் மாத்திட்டாங்க இப்போ ரீசெண்டா. இப்போ ரெண்டாவது நெக்ஸ்ட் என்னன்னா, ஸோ அதனால இப்போ மெட்டா என்ன பண்ணுது, எல்லா வேர்ல்டுல இருக்கிற எல்லா பீப்புளையும் கனெக்ட் பண்ணணும்னு பாக்குறாங்க. டெக்னாலஜி மூலமா கனெக்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு ஒரு டெக்னாலஜி வேணும். அந்த டெக்னாலஜி தான் மெட்டா கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ். ஃபேஸ்புக், இன்ஸ்டா, வாட்ஸ்அப் இந்த மாதிரி மெட்டா கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஹிஸ்டரி ஆஃப் மெட்டா பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் 2004 மார்க் ஜக்கர்பர்க் ஃபேஸ்புக்குங்கிற வெப்சைட் இன்ட்ரடியூஸ் பண்றாரு.
அதையே தான் ஃபேஸ்புக்குங்கிற ஒரு அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷனாக கொண்டு வர்றாங்க. நெக்ஸ்ட்டு அந்த மொபைல் அப்ளிகேஷனுக்கு அடுத்து 2012 இன்ஸ்டா வருது, 2014 வாட்ஸ்அப் கொண்டு வர்றாங்க. இந்த மாதிரி அவங்க மெட்டா ப்ராடக்ட்ஸ் வருது. நெக்ஸ்ட் அவங்க மெட்டாவோட ஃபவுண்டரை பத்தி பார்க்கலாம். மார்க் ஜக்கர்பர்க் பத்தி பார்க்கலாம். அவர் தான் மெட்டாவோட சிஇஓ. அவரோட 19வது வயசுல ஃபேஸ்புக்குங்கிற ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்றாங்க. அதோட மெயின் மோட்டிவ் பீப்புளை டெக்னாலஜி மூலமா கனெக்ட் பண்ணணும், ஈஸியா கனெக்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு ஹெல்ப்னா அந்த டெக்னாலஜி மூலமா இன்னொருத்தங்கிட்ட கேட்கலாம். இல்ல ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும், ஒரு நியூஸை ஷேர் பண்ணணும்னா அந்த டெக்னாலஜி மூலமா ஷேர் பண்ணலாம். இதுக்காக தான் ஃபேஸ்புக்குங்கிற ஒரு வெப்சைட்டை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. நாளடைவில் அது எல்லா மொபைல்லையும் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நார்மலா எல்லா பீப்புளும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் மெட்டாவோட மேஜர் ப்ராடக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ போட்டோஸ் ஷேர் பண்றதுக்கு, போஸ்ட் அப்டேட் பண்றதுக்கு, குரூப்பு, வீடியோ, பிஸ்னஸ்க்கு. அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் லான்ச் பண்ணப்போ உங்களால அவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இல்லை. ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணிக்கலாம், ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு 100 ஆஃப் பீப்புள்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு பீப்புள் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட நியூஸை ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட். இப்போ தான் நிறைய டெக்னாலஜி வந்துச்சு. நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் வந்த ஒரே ஃபோக்கஸ் ஃபோட்டோ, வீடியோ, ஸ்டோரி, ரீல்ஸ் தான். இப்போ இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கப்புறம் ஃபேஸ்புக் இருக்கிற இடமே தெரியல. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இப்போ ஃபேஸ்புக் யூஸ் பண்றவங்க இருக்கிறாங்க. பட் இன்ஸ்டா மற்ற ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் விட அதிகமாக யூஸ் பண்ற ஒரு சோசியல் மீடியானா இன்ஸ்டா தான். எல்லாத்துக்குமே அது தெரியும். ஸோ இன்ஸ்டா ஏன் அவ்வளோ யூஸ் பண்றாங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் ஐடி தெரிஞ்சா போதும், அவங்க கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க சேட் பண்ணலாம், ஸ்டோரி, ரீல்ஸ், வீடியோஸ், போட்டோஸ் என்ன வேணாலும் சென்ட் பண்ணிக்கலாம். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையா? அது அப்போ இன்ஸ்டா ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணப்போ அவங்களுக்கே தெரியாது இன்ஸ்டா இவ்வளோ ஃபேமஸ் ஆகுமான்னு. இப்போ எல்லாருமே இன்ஸ்டால உங்களுக்கு ஒரு பீப்புளை கனெக்ட் பண்ணோம்னா எதுவுமே ஃபோன் நம்பர் தேவையில்லை, அட்ரஸ் எதுவுமே தேவையில்லை. அவங்க ஃபோன் என்ன மாடல் தெரியணுமா, இல்லை ஃபோன் நம்பர் தெரியணுமா, அவங்க வீட்டு அட்ரஸ் தெரியணுமா, எதுவும் தேவையில்லை. அவங்க ஐடி மட்டும், பேர் மட்டும் தெரிஞ்ச போது ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம் இன்ஸ்டால. அதனால தான் இப்போ இன்ஸ்டா ஃபேமஸ் ஆனதுக்கு ஒரே ரீசன். நெக்ஸ்ட் வாட்ஸ்அப் வந்த மெயின் மோட்டிவ் டெக்ஸ்ட் மெசேஜஸ், வாய்ஸ் கால்ஸ், குரூப் கால்ஸ். இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் வாட்ஸ்அப் வந்து ஒரு ப்ரொஃபஷனல், இன்ஸ்டாகிராம் வந்து ப்ரொஃபஷனல் சொல்ல முடியாது, அது ஒரு சோசியல் மீடியா. வாட்ஸ்அப்பு சோசியல் மீடியான்னு சொல்லலாம், பட் அது ப்ரொஃபஷனல் வே. இப்போ வாட்ஸ்அப்ல உங்ககிட்ட இருக்கிற கான்டெக்ட்ஸ் மட்டும்தான் அதுல இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்டா ஒரு கிளாஸ்ல 60 மெம்பர்ஸ் இருக்கிறீங்களா, 60 மெம்பர்ஸ் ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க கேட்கலாம், இன்ஸ்டாலே குரூப் கிரியேட் பண்ணலாம், பட் ஃபேஸ்புக்லயும் குரூப் கிரியேட் பண்ணலாம், ஏன் வாட்ஸ்அப்ல குரூப் கிரியேட் பண்ணி அதுல நியூஸ் ஷேர் பண்றாங்க, உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் ஷேர் பண்றாங்க? பிகாஸ் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்ல உங்களுக்கு பப்ளிக், அது யாரு வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா வாட்ஸ்அப் அப்படி இல்லை. நீங்க வேணுங்கிற கான்டாக்ட்ஸ் மட்டும்தான் உங்க போன்ல இருக்கும், அந்த கான்டாக்ட்ஸ் மட்டும்தான் வாட்ஸ்அப்ல இருக்கும். உங்களுக்கு வந்து அது ஒரு பிரைவசி மாதிரி. பிரைவசினா அதாவது நீங்க நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது நீங்க ஷேர் பண்ற டேட்டாஸ் போகும். ஸோ அதனால வாட்ஸ்அப் வந்து ஃபேமஸ் ஆச்சு. இப்போ வாட்ஸ்அப் நீங்க அப்ராட்ல இருக்கிற ஒரு ஃபாரின்ல இருக்கிற ஒரு பர்சனுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணணும்னாலும் வீடியோ கால் மூலமா பேசுறீங்க, வாய்ஸ் கால் மூலமா பேசுறீங்க, போட்டோஸ், வீடியோஸ், மெசேஜஸ் எல்லாமே சென்ட் பண்றீங்க. அதுக்கு வாட்ஸ்அப் ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கு. மெட்டாவை கண்டுபிடிச்ச ஒரு சூப்பர் ப்ராடக்ட் எனக்கு பிடிக்கும்னா அது வாட்ஸ்அப்னே சொல்லுவேன் நான். நெக்ஸ்ட் மெசேஞ்சர் கொண்டு வந்தாங்க. மெசேஞ்சருங்கிறது ஜஸ்ட் ஒரு நார்மல் மெசேஜ், எஸ்எம்எஸ் அனுப்புறது இல்லையா, அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம் மெசேஞ்சர். நெக்ஸ்ட் த்ரெட்ஸ் கொண்டு வந்தாங்க. இன்ஸ்டால த்ரெட்ஸ்ன்னு பார்த்துருப்பீங்க, எல்லாரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. த்ரெட்ஸ் வந்து ட்விட்டர் எக்ஸ் அதை காம்பிடேட்டரா விட்டது தான் த்ரெட்ஸ். அதாவது அதை காம்பிடேட் பண்ணி மெட்டாவோட ப்ராடக்ட்டை கொண்டு வரணும், அதுக்கு வேண்டி விட்டது தான், ட்விட்டருக்கு வேண்டி விட்டது தான் த்ரெட்ஸ். நெக்ஸ்ட் மெட்டாவோட ஏஐ பத்தி பார்க்கலாம். இப்போ மெட்டா கிட்ட இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் ஏஐ இல்லாம இருந்தா எப்படி? ஏன்னா இப்போத்த ஏஐல எல்லாருமே ஏஐன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய விதமான ஏஐஸ் வந்துருச்சு. ஸோ அதனால இப்போ மெட்டா கிட்ட மட்டும் ஏஐ இல்லாம இருந்தா நல்லாவும் இருக்கும். அதனால அவங்க ஒரு ஏஐ கண்டுபிடிக்கிறாங்க, அது பேர் தான் மெட்டா ஏஐ. அதுல மெட்டா ஏஐங்கிறது ஒரு ஏஐ தான். அவங்க மெட்டா ஏஐ வச்சு லாமா கிரியேட் பண்றாங்க. லாமால நிறைய மாடல் இருக்கு. லாமா 3, 3.1, 3.2, லாமா 4 நிறைய மாடல் இருக்கு. மெட்டா ஏஐ வச்சு லாமாங்கிற ஒரு மாடலை கிரியேட் பண்றாங்க. நிறைய பேருக்கு ஒலாமா தெரிஞ்சிருக்கும்.
ஆஃப்லைன்ல வேலை செய்யற ஒரு ஏஐ. அது ஒரு ஏஐ தான், பட் நெட்வொர்க் இல்லாம, டேட்டா சென்டர்ஸ் இல்லாம வேலை செய்யும். சேம் திங் அது மாதிரினே வச்சுக்கலாம் லாமாங்கிறது. மெட்டா ஏஐ வச்சு லாமாங்கிற ஒரு ஏஐ கிரியேட் பண்றாங்க மெட்டா. நெக்ஸ்ட் அந்த மெட்டா ஏஐ அவங்களோட மெட்டா ப்ராடக்ட்ஸான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்லாம் லான்ச் ஆனப்போ அதுல ஏஐ கிடையாது. பட் இப்ப எல்லாத்துலயும் ஏஐ இருக்கு. யாரோட ஏஐனா மெட்டாவோட ஓன் ஏஐ, மெட்டா ஏஐ அதுல இருக்கு. நீங்க அது வந்து கேட்கலாம், அது ஒரு ஏஐ சூப்பர் பவர்ஃபுல்லான, அதாவது கிளாடு, சாட் ஜிபிடி, ஜெமினி அந்த மாதிரி ஏஐ அளவுக்கு பவர்ஃபுல் இல்லைனாலும் அந்த அந்த பர்டிகுலர் மெட்டாவோட ப்ராடக்ட்ஸ்ல யூஸ் பண்ற அளவுக்கு அந்த ஏஐ ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட் மெட்டாவர்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ மெட்டாவர்ஸுங்கிறது மெட்டாவோட அவங்க எதுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் சொன்ன மாதிரி தான் தூரத்தில் இருக்கிறவங்கள ஈஸியாக கனெக்ட் பண்ணணும்னா நீங்கள் டெலிஃபோன் அப்பெல்லாம் இந்த மெட்டாவோட ப்ராடக்ட்ஸ் இல்லைன்னா இப்போ உங்களால் யாரையுமே அவ்வளோ ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அப்போல்லாம் டெலிஃபோன் ஜஸ்ட் ஃபோன் கால் தான், ஃபோன் மட்டும்தான் பேசிக்க முடியும். நீங்கள் அவங்க ஃபேஸை பார்க்கணுன்னாலோ இல்லை அவங்க சென்ட் பண்ணுற ஃபோட்டோ பார்க்கணுன்னாலோ எல்லாமே மெட்டா ப்ராடக்ட்ஸ் மூலமாக தான் இப்போ எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதனால மெட்டா ப்ராடக்ட்ஸோட மெயின் மோட்டிவ் பப்ளிக் வேர்ல்டை ஈஸியாக டெக்னாலஜி மூலமாக கனெக்ட் பண்ணணும். அதுதான் மெட்டா ப்ராடக்ட்ஸோட மெயின் மோட்டிவ். நெக்ஸ்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு மெட்டா கொண்டு வந்தாங்க. விர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிறது விஆர்னு சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம ஒன்று பார்க்குறோம், அது நேரடியாக பார்க்குற மாதிரி இருக்கும். விஆர் கிளாஸ், விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஸ்மார்ட் கிளாஸஸ் எல்லாம் போட்டு எல்லா கேம் எல்லாம் ப்ளே பண்ணிருப்பாங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது எப்படின்னா ஒரு கிராஃபிக்ஸ் தான், அதை வந்து நம்ம நேராக ரியலாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேம் விளாட்றீங்கன்னா அதை நீங்கள் லேப்டாப் ஆர் மொபைல் ஒரு டெஸ்க்டாப்பில் விளாட்றதுக்கும் விஆர் கிளாஸ் மூலமாக லென்ஸ் மூலமாக விளாட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை வந்து ரியலாக நம்ம அதை ப்ளே பண்ணுற மாதிரியே இருக்கும். அதனால விர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிறத கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் மெட்டா ஏஐ பற்றி பேசியிருப்பேன். இப்போ மெட்டாவோட ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பற்றி பார்ப்போம். இப்போ மெட்டா கிட்ட ஆல்ரெடி ப்ராடக்ட் இருக்கு. இது என்ன ப்ராடக்ட், இன்னொரு சூப்பரான ப்ராடக்ட்னு கேட்டிங்கன்னா மெட்டா கிளாஸ். இப்போ மெட்டா கிளாஸ்ன்னு அவங்க ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அந்த ப்ராடக்ட் வந்து யாருக்கிட்டையுமே அந்த மாதிரி இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது அவங்க கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ல அது ஒரு சூப்பர்பான ப்ராடக்ட்னே சொல்லலாம். மெட்டா கிளாஸுங்கிறது இப்போ எல்லாத்துக்கும் சன்கிளாஸ் போடுறோம், அந்த மாதிரி கிளாஸ் போடுறோம்ல, அதுல ஒரு ஃபேமஸ் கம்பெனி தான் ரேபன். அவங்க வந்து ஒரு நம்பர் 1 கிளாஸ் மேக்கிங் கம்பெனி. அவங்க கூட டைப் போட்டு மெட்டா கிளாஸ்ன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த மெட்டா கிளாஸ் என்ன பண்ணும்னா, இப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு ஏஐ எந்திரன் ரோபோட் மாதிரி வச்சுக்கோங்களேன். மெட்டா கிளாஸ் நீங்க அது கிளாஸ் மாதிரி வியர் பண்ணிக்கிறீங்க, நார்மல் ஸ்பெக்ஸ் மாதிரி வியர் பண்ணிக்கிறீங்க. அந்த வியர் பண்ண கிளாஸ் வந்து ரேபன் மேனுஃபேக்சரா இருக்கும். ஆனா பட் உள்ள இருக்கிற டெக்னாலஜி மெட்டாவோட தான் இருக்கும். அதுல மெட்டா ஏஐ இருக்கு, ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, வாய்ஸ் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டா கிளாஸுங்கிறது நீங்க வியர் பண்ணிக்கிறீங்க. இப்போ நான் ஒரு விஷயத்த பாக்குறேன், இப்போ நான் இந்த லேப்டாப் பாக்குறேன்னா, ஹே மெட்டா, நான் பாக்குறது என்ன விஷயம், இது என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தெளிவே எக்ஸ்பிளைன் பண்ணும். அதுதான் மெட்டா கிளாஸ். அதாவது இப்போ மெட்டா கிளாஸோட ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா அது ஒரு டெக்னாலஜி, ஒரு சூப்பரான டெக்னாலஜியே சொல்லலாம். அந்த ரேபன்ங்கிற சன்கிளாஸ் ஒரு கிளாஸ் மேக்கிங் கம்பெனி கூட டைப் போட்டு இவங்க ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அதுதான் மெட்டா கிளாஸஸ். இப்போ மெட்டா கிளாஸ் யாருக்கு யூஸ் ஆகுன்னா, சொன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு எக்ஸாம் ஹால்லயே இப்போ கண்ணாடி ஓட்டு போறோம், கொஸ்டின் பேப்பர் பார்க்குறோம், பார்த்தா டக்குன்னு வாட் ஐ எம் சீயிங் கிவ் த ஆன்சர் அப்படின்னு சொன்னா அது ஆன்சர் கொடுக்கும். இந்த மாதிரி எல்லாம் யாரும் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இப்போ மெட்டா வச்சுக்கிறாங்க. இது ஒரு சூப்பரான டெக்னாலஜினே சொல்லலாம். எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு. ஆனா பட் காஸ்ட் மட்டும் 30,000 25,000 மேலேயே கொண்டு போயிட்டாங்க. அதாவது இப்போ மெட்டா கிட்ட இருக்கிற மெட்டா கிளாஸை பத்தி சொல்லணும்னா அது ஒரு நல்ல டெக்னாலஜி. நீங்க ஒரு போனே யூஸ் பண்ணாம நீங்க ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபோனை ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டு கால் வந்தால் ஸ்மார்ட் வாட்ச் மூலமாக அட்டன் பண்ணிக்கிற மாதிரி, மெசேஜஸ் அந்த மாதிரி பண்ணிக்கிற மாதிரி வாட்சஸ் எல்லாம் வியர் பண்ணியிருப்பீங்க. சேம் திங், அதோட கொஞ்சம் டெக்னாலஜி அட்வான்ஸ்டானது தான் மெட்டா கிளாஸ். இப்போ மெட்டா கிளாஸ் பற்றி சொல்லியிருப்பேன். எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்னா மெட்டா கிளாஸ். கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள் மெட்டா கிளாஸ் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம இப்போ மேங்கோஸில் ஃபஸ்ட்டு கம்பெனியான மெட்டாவை பற்றி பார்த்துருப்போம். இப்போ மெட்டாவை பற்றி இவ்வளோ பேசியிருப்பேன், அது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அந்த மாதிரினா கூட கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா அதுக்கான இன்னொரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இப்போ மெட்டாவோட ப்ராடக்ட்ஸ்ல வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் டெய்லியும். அதுல உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இப்போ நீங்க இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் 3 யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா இப்போ நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, இப்போ வாட்ஸ்அப்ல நீங்க நீங்க போன்ல சேவ் பண்ணிக்கிற கான்டாக்ட் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிருங்க. அப்போ இன்ஸ்டால ஐடி மட்டும் போதும். இப்போ எப்படி இன்ஸ்டாவை ஃபேமஸ் மெட்டா எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்றாங்கன்னா, நீங்க அதுக்கு எதுவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நெட்வொர்க் மட்டும் இருந்தா போதும் உங்களுக்கு. அது எப்படின்னா, நீங்க வாட்ஸ்அப்ல போய் ஒரு இமேஜை பார்க்கறதுக்கு டவுன்லோட் பண்றீங்க, அது உங்க கேலரியில சேவ் ஆகும். ஆனா பட் இதே இன்ஸ்டால போய் ஒரு வீடியோவையோ, ஒரு ரீல, ஒரு போட்டோ சேவ் பண்ணி பாருங்க, அது உங்க கேலரிக்கு வராது. மெட்டாவோட டேட்டா பேஸ்ல தான் சேவ் ஆகும். ஏன்னா நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்றவங்கலாம் போட்டோ, வீடியோ பார்த்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஸ்டோரேஜே ஃபுல் ஆகும். அதனாலேயே வாட்ஸ்அப் யூஸ் பண்றவங்க யூசர்ஸ் கம்மியானாங்க. இன்ஸ்டால இப்படி ஒரு ஃபியூச்சர் கொண்டு வந்ததுனால எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜும் இல்லை, ஒரு ஃபோன் நம்பர் ஆர் அட்ரஸ் எதுவும் தேவையில்லை ஒரு பீப்புளை கான்டாக்ட் பண்ண. இதுதான் நான் நினைக்கிறேன், இதுதான் ஒரு மெயின் ரீசன் இன்ஸ்டா ஃபேமஸ் ஆன காரணம். இப்போ இன்ஸ்டால எல்லாம் ரீல்ஸ் அப்லோட் பண்ணி, ஸ்டோரி அப்லோட் பண்ணி எல்லாம் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணி பழகுறதுனாலயே யூடியூப்ல ஒரு ஃபுல் வீடியோ பார்க்குறவங்க கம்மியாயிட்டாங்க. எல்லாம் ரீல்ஸ் தள்ளி யூடியூப்லேயும் ஷார்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணி பழகிட்டாங்க. அதனாலேயே இன்ஸ்டாகிராம்ங்கிற ஒரு சோசியல் மீடியா தான் அது வந்து ஒரு பீப்புளை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் அதை டிசைன் பண்ணிக்கிறாங்க. நம்ம சும்மா ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தோம்னா அதில் எந்த ஒரு யூஸே இல்லை. ஸோ அதான் மெட்டாவில் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. மெட்டா கிட்ட ஒரு ஏஐ இருக்குது. மெட்டா கிளாஸ்னு ஒரு சூப்பரான ப்ராடக்டே இருக்குது. இவ்வளோ பற்றி சொல்லியிருப்பேன். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு மேலும் இதில் இன்னும் டீட்டெயில்டாக வேணும், இல்லை எனக்கு இதை பற்றி சொல்லுங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இதுதான் நம்ம மெட்டாவோட ஃபர்ஸ்ட் எபிசோடு. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடான ஏந்த்ரோபிக்ல பார்க்கலாம். இது மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான ஏஐ கண்டென்ட்ஸ்க்கு நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.